பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, பரிசுத்தமான ஓய்வு நாளை தேவன் நமக்கு காண செய்திருக்கிறார். இந்த நாளிலையும் கூட ஆண்டவர் நமக்கு உணர்த்திய வார்த்தை சங்கீதம் அதிகாரம் 24வது அதிகாரத்திலே 4வது வசனம். கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசு இல்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே என்றார். எல்லாரும் ஆமென் சொல்லாமா? ஆமென். நாம் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இப்பேற்பட்ட மனிதன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மகனாக மகளாக இருப்பான் என்று சொல்லி வேதம் நமக்கு அழகாக உணர்த்துகிறது. கைகள்ல சுத்தம், எந்த ஒரு தவறான காரியத்திற்கும் என்னுடைய கைகளை நான் ஒப்பு கொடுக்காமல், லஞ்சம் வாங்காம, சுத்தம் உள்ளவன், இருதயத்தில் மாசு இல்லாதவன், பொய்யான மாயையான வார்த்தைகளை நம்பாமலும், ஆத்மாவை மாயைக்கு ஒப்பு கொடாமலும். மாயை என்று சொன்னால் இந்த இடத்துக்கு போக உனக்கு ஒரு நன்மை கிடைக்கும் என்று சொல்வதை தவிர்த்து, உண்மையான தேவனை நீ கும்பிடு, உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் கிடைக்கும் என்கிற நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும். அப்ப அந்த மாயையை நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்பக்கூடாது. மனிதர்கள் பல்விதமான மாயைகளை சொல்லக்கூடிய மனிதர்களாக இருக்கிறார்கள். அப்ப வேறு காரியங்களை குறித்து நம்முடைய சிந்தனைகள் இருக்கக்கூடாது என்று சொல்லி நமக்கு வேதம் உணர்த்துகிறது. கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவன. கபடாய் என்று சொன்னால் தைரியமா பொய்யா ஒரு ஆணையிடுறது, தெரியும் தவறு என்று சொல்லி, ஆனால் தைரியமா அதை ஓங்கி அடிக்கக்கூடிய அந்த சிந்தனை உள்ள மனிதர்கள், அவர்கள்லாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள மாட்டார்கள். ஆனால் அந்த கபடாய் ஆணையிடாமல் இருக்கக்கூடிய மனிதர்கள் இந்த 4 விதமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது அல்லவா? இருதயம் மாசு இல்லாம இருந்து, கைகள் சுத்தமுள்ளவனாக இருந்து, தன் ஆத்மாவை மாயை ஒப்பு கொடுக்காமலும், கபடாய் ஆணையிடாமலும் இருக்கக்கூடிய 4 விதமான காரியங்களை நீங்க உங்க வாழ்க்கையில பின்பற்றுகிற பிள்ளைகளாக இருக்கின்ற பொழுது நீங்க அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். நாமும் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற பிள்ளைகளாக நாம் வாழ்கின்ற பொழுது நிறைவான நன்மைகளையும் நிறைவான ஆசீர்வாதங்களையும் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கு இந்த 4 வித காரியங்களை நம்முடைய நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். கைகள் சுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். என் இருதயமானது மாசு இல்லாமல் இருக்க வேண்டும். என் ஆத்மா மாயை நம்பக்கூடாது. கபடாய் ஆணையிடக்கூடிய மனிதனாக நான் இருக்கக்கூடாது. அப்பேற்பட்ட சிந்தனையை தேவன் நமக்கு தந்துரலி நம்மை ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக மாற்றுவாராக. ஆமென். God bless you.